ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 14 இன்னைய தினம் வளர்பிறை அஷ்டமி திதி. ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் பணத்துக்காகவும் தங்க நகைக்காகவும் அதிக மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ தெரியும்னா நம்மக்கிட்ட அந்த பொருள் இல்லாத சமயம்தான். பல பேர் அவங்ககிட்ட தங்க நகைகள் இருக்கும்போது அதை முறையாக பராமரிக்கவோ பாதுகாக்கவோ மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த நகை அடமானத்துக்கு போனதுக்கு பிறகோ இல்லை அந்த நகை நம்ம கையில் இல்லாமல் போனதுக்கு அப்புறம்தான் அந்த நகையோடையும் அந்த பணத்தோட அருமை தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்க நகையை திரும்ப பெறுவதற்கும் அடகு வச்ச நகைகள் திரும்ப பெறுவதற்கும் பண கஷ்டம் இருக்குது, கொடுத்த கடன் திரும்பி வரலை, இல்லை வாங்கின கடனை கொடுக்க முடியல அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். அதுவும் அஷ்டமி திதியில் சொர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்குறது கூடுதல் சிறப்பு. தங்கத்தை குரு பகவானாகவும் நகையை சுக்கிர பகவானாகவும் சொல்லியிருக்காங்க. யார் ஒருத்தவங்களுக்கு குரு சுக்கிர சேர்க்கை சரியாக இருக்கோ அவங்களுக்கு தங்க நகைகளும் பணமும் சேருமா. அப்படி குரு சுக்கிர சேர்க்கை ஒருத்தவங்களுக்கு ஒன்றா சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 வழிபாட்டு முறையை நீங்கள் வளர்பிறை அஷ்டமி திதியிலையோ அப்படி இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமி திதியிலையோ பண்ணணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி திதியில் நீங்கள் கோவிலுக்கு போகணும். அதுவும் ராகு கால நேரத்தில் பைரவ சன்னதிக்கு போயிட்டு ஒரு பூசணிக்காயை வாங்கி அதை 2ஆக கட் பண்ணி அதோட உள்பக்கம் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து சுத்தப்படுத்திட்டு அதில் குங்குமம் தடவி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். இதுக்கு பேரே பூசணிக்காய் தீபம்னு சொல்லுவாங்க. கோவில் வாசல்லையே அஷ்டமி தினங்களில் பூசணிக்காய் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை விற்கலனா உங்கள் வீடு பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறி கடைகளில் போகும்போதே பூசணிக்காய் ஒன்று சின்னதாக இருந்தால் கூட போதும், உன்னை வாங்கிட்டு போயிட்டு அஷ்டமி திதியில் ராகு கால நேரத்தில் இந்த ஒரு பூசணிக்காய் தீபத்தை நீங்கள் போடலாம். அது இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூலையில் நீங்கள் ஒரு பரிகாரத்தை பண்ணணும். இந்த பரிகாரத்துக்கு ஒரு சொம்பு தேவை. ஒரு பித்தளை சொம்பு ஒன்று எடுத்து அதை கழுவி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதில் சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள், குங்குமம், சந்தனம் 3த்தையும் தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. அது கூட ₹1 நாணயம் ஒன்று, துளசி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. இப்போ இந்த சொம்பை உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூலையில் வைக்கணும். இதை வைக்கும்போது கொஞ்சம் உயரமான இடத்துல வைக்கிறது சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்டூலோ இல்லை ஒரு பலகையோ போட்டு கொஞ்சம் உயரமாக வச்சுடுங்க. அஷ்டமி இரவு முழுக்க அந்த தண்ணீர் அந்த வடகிழக்கு மூலையிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டோட எல்லா மூலைகளையும் தெளித்து விடுங்க. அந்த நாணயங்களை அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அப்புறம் வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு மறுபடியும் அதே சொம்பில் தண்ணீர் பிடிச்சி அந்த காயின் ₹1 காயின் எடுத்து வச்சிங்கல்ல, அதை போட்டு துளசி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தண்ணி ஊற்றி அதே மாதிரி வடகிழக்கு மூலையில் வச்சுருங்க. அஷ்டமி இரவு முழுக்க அந்த தண்ணீர் வடகிழக்கு மூலையில் இருந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து உங்கள் வீடு முழுக்க தெளித்து விடுங்க. இப்படி செய்யறது மூலயமா உங்களுக்கு தங்க நகை சேர்றதுலையும் பணம் சேர்றதுலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.